பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுது. ஓகே. திமுக, அதிமுக, இங்கே இருக்கிற காங்கிரஸ், இங்கே இருக்கிற பிஜேபி எல்லாருக்குமே பீகார் எலெக்ஷன்ஸ்லேருந்து சில பாடங்கள் கிடச்சிருக்கு. திமுகவுக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அங்கே படுதோல்வி, காங்கிரஸோட கை அங்கே ஓங்கி இருந்தால் இங்கே வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, கூடுதல் சீட்டு கொடுங்கன்ற குரல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓங்கி ஒழிச்சிருக்கோம். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அதனால் திமுகவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆங்கிளில் ஆறுதல் கிடச்சிருக்கும். ஆனால் பிஜேபி இவ்வளோ வலுவாக இருக்குது, அசுர பலத்தோடு இருக்குது, அதே உற்சாகத்தோடு தமிழ்நாட்டில் வந்து அவங்க களத்தில் இறங்கும்போது அது நமக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்ற ஆங்கிளில் அது கொஞ்சம் கலக்கத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ திமுகவுக்கு அது வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான். அதிமுகவுக்கு அது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ரிசல்ட். ஏன்னா அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் அங்கே பயங்கரமாக ஜெயிச்சிருக்காரு. பாஜக அது இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் வந்து நிதிஷ்குமார் தான். ஆனால் பாஜக நிதிஷ் அந்த வெற்றியை முழுமையாக பெறுவதற்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம ஜெயிக்கிறதுக்கு பாஜகவுடைய சப்போர்ட் சிஸ்டம், ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் முக்கியமான அலிகேஷன்ஸ் என்ன, அமலாக்கத்துறை எல்லாத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் எல்லாத்தையுமே அவங்களுடைய அங்கம் மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்றது தான் இங்கே இருக்கிற பிரதான கட்சிகள் வைக்கிற, டிஎம்கே மாதிரி கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு வலுவான கட்சி நம்ம கூட கூட்டணியில் இருக்குன்றது எடப்பாடிக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். அதனால் அந்த வெற்றி, பீகார் வெற்றி ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தமிழக பாஜகவுக்கு உற்சாகம் தரக்கூடிய விஷயம். பாருங்கள், பீகாரில் ஒரு காலத்தில் பிஜேபியே கிடையாது. அங்கே நாங்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து இந்த முறை முதல் முறையாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காங்க. 101 தொகுதியில் போட்டிட்டு 89 தொகுதியில் வெற்றி. நிதிஷும் 101 தொகுதியில் போட்டிட்டார், ஆனால் 85 தொகுதியில் வெற்றி. ஸோ இவங்க தான் பெரிய கட்சி, இப்போது நம்பர் 1 கட்சி பீகாரில் முதல் முறையாக. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து தாமரை மலராதுன்றது தான் நம்ம இவ்வளோ காலமாக காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இல்லை, தாமரை மலர்ந்தாலும் மறந்துடும் போல இருக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இந்த தேர்தல் வந்து தமிழக பாஜகவினருக்கு ஏற்படுத்தியிருக்கும்.